இப்போ பாருங்கள், இந்த சம்மில் இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீபோ அதாவது ஹெச்சிஎஃப் வந்து 13 எண்ணில் அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த எண் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு க்ளூ வந்து ஹெச்சிஎஃப் இருக்குது. அந்த ஹெச்சிஎஃப் வந்து இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் ஒவ்வொன்றத்தோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே 15:11 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஹெச்சிஎஃப் 13ங்கிறப்ப 15:11 போட்டுக்கோங்க. இன்ட்டு 13 இன்ட்டு 13 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 195:143 அப்படின்னு ஆன்சர் வரும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் இது மல்டிப்ளை பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். 15:13 அதை கண்டுபிடிக்கிறப்போ 195 இதை பார்த்துட்டாலே நம்ம இந்த இது கூட கண்டுபிடிக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இது கூட ஆன்சராக வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, இது மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். 5 15க்கு 5 மீதி 1 1 3 3 ப்ளஸ் 1 4, அப்புறம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 15, இதை ரெண்டே ஆட் பண்ணோம்னா 195, அப்புறம் 11 × 13 1 3 3 1 3 3. ஓகேங்களா, இப்போ இது வந்து நான் எதுக்காக இது சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் எக்ஸாம்பிள் வந்து இந்த சம் வந்து நான் வந்து தப்பு பண்ணியிருந்தேன். அந்த ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப சில பல தப்புகள் விடுவோம். இங்கே பாருங்களேன், 11 × 13 போகிறப்ப 1 3 3ன்னு போட்டுட்டேன். திருப்பி இங்கே 1 3 3 தானே போடணும், ஆனால் நான் இங்கே 1ன்னு போட்டுட்டேன். எனக்கு 123 தான் ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா, இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னம்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறப்ப சிம்பிளான விஷயத்த கூட தப்பு பண்ணிடுவோம். அதனால வந்து அது சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஆனால் இந்த கொஸ்டினுக்கு நான் கரெக்டான ஆன்சர் போட்டேன். ஏன்னு கேட்டோம்னா 15 × 13 நான் எனக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ 195ன்னு வந்துருச்சு. அதை வச்சு நான் இதை போட்டுட்டேன். சப்போஸ் இந்த 143 ஃபர்ஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது வந்து என்னடா எனக்கு 123 தான் ஆன்சர் வந்துச்சு. இந்த 3ங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் இப்படி வீடியோ போடுறப்பதான் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு. அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள்னு நினைக்காதீங்க. நீங்கள் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க தான் நமக்கு வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் நிறைய வந்து பண்ணியிருக்கேன். அதனால வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம எக்ஸாமில் போய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்குறப்ப இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணோமான்னு சொல்லிட்டு நமக்கே ரொம்ப ஷேமாக ஃபீல் ஆகும். அதனால நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது சின்ன நம்பர் தானே, இதை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி அசால்ட்டா இருக்காதீங்க. அதில் தான் நம்ம வந்து தப்பு பண்ணுவோம். ஓகேங்களா, இது எக்ஸாம்பிள் பாருங்க, 3ஆல மல்டிப்ளை பண்றப்போ 1 3 3 1 3 3 அப்படி வராம நான் திருப்பி 1யே வந்து போட்டுட்டேன். அதுதான் நான் வந்து பண்ண தப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.